தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெட்மி K20 மற்றும் ரெட்மி K20 Pro இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அந்த லான்ச் டேட் என்ன, பின்ன ரெட்மி K20க்கும் K20 Proக்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம ரெட்மி இந்தியா பார்த்தீங்கன்னா ரெட்மி K20யும் K20 Proவும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம லாங் வெயிட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அஃபிஷியல் டேட்டா இப்போ ட்விட்டரில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17th ஜூலை 2019 ரெட்மி K20 அண்ட் K20 Pro லான்ச் ஆக போகுது இந்தியாவில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெட்மி K20 அண்ட் K20 Pro தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் இருக்கிறதுனால தான், அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பெசிஃபிகேஷன் லோ காஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் இந்த ஃபோனுக்காக மக்கள் எல்லாமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குட்டாக தான் இருக்குது. K20 என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 25K வரைக்கும் வரும். அதே மாதிரி K20 Pro வந்து பார்த்தீங்கன்னா 27K 30K வரைக்கும் வரும். ரெட்மி K20 ஏன் வாங்கலாம், இல்லை ரெட்மி K20 Pro எதுக்கு வாங்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், கீழே இருக்க லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிக்கோங்க. ரெட்மி K20க்கும் K20 Proக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிசைனில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இதில் பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே ரெட்மி K20 வாங்கிட்டு நான் K20 Pro வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிசைனில் பார்த்தீங்கன்னா பாடி வெளியில் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது தான் K20க்கும் K20 Proக்கும் வித்தியாசம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் டிஸ்பிளே தான். 6.39 inches ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமோல்டட் டிஸ்பிளே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மி K20க்கு வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 730. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் அதே பார்த்தீங்கன்னா Galaxy A80ல இருக்க ப்ராசர். Galaxy A80 என்ன ப்ரைஸ் வருது, அதே ப்ராசர் வந்து நம்ம ரெட்மியில் சீப்பாகவும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் K20 Proக்கு Snapdragon 855 மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர் இந்த இயர் ஆஃப் 2019 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர். OnePlus 7 Proக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்மி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ரெட்மி K20க்கு 48 மெகாபிக்சல் கேமரா, அதே மாதிரி தான் K20 Proக்கும் 48 மெகாபிக்சல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி IMAX 582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க K20ல. அதே மாதிரி K20 Proவில் சோனி IMAX 586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா K20யோட K20 Proவில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். K20ல 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங்னா, அதே K20 Proவில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 8 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, பின்ன 13 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, மொத்தம் ட்ரிபிள் கேமரா வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேட்டிங் கேமரா 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பாப்அப் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லாஸ்டிங்காக. இந்த நம்ம சார்ஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா K20 வந்து பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் K20 Pro அதோட அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 27 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது Android Pieல லேட்டஸ்ட் வெர்ஷனில் வரும். அதே மாதிரி MIUI 10ல் வருது. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா K20 Pro வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் 26,000 வச்சுருக்கீங்க, 26,000 ரேஞ்சில் நான் ஒரு பட்ஜெட் ஃபோன் வாங்கணும், பட் ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் ஹையாக இருக்கும்னா நான் K20 Pro பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2019ஓட பவர்ஃபுல் சிப்செட், அதாவது Snapdragon 855 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ரேட்டில் வந்து இந்த சிப்செட் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது வந்து இல்லை நான் 26,000 கீழே வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20,000 நமக்கு K20 வந்து ரெட்மி K20 பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு, எந்த ஃபோன் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெட்மி K20 வாங்குவீங்களா K20 Pro வாங்குவீங்களா மறக்காமல் கீழே கொடுங்க. உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா.